வணக்கம் நண்பர்களே. அதாவது கூட்டமாக இருக்கிற நேரங்களில் ரயில் கதவுகளில் தொங்கிக் கொண்டு பயணித்து அதனால் மரணம் ஏற்படுகின்ற சூழலில் அது ஒரு நெக்லிஜென்ஸ் என்று கூற முடியாது என்று ஒரு முக்கியமான தீர்ப்பை மும்பை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. ஒருவர் என்ன பண்ணுறாரு, வேலைக்காக அதிக காலை கிளம்புகிறார். ஆனால் ரயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. அவர் கதவின் ஓரமாக நின்று வருகின்றார். தவறி விழுந்து அவர் சிறிது நாள் இறந்து விடுகின்றார். ஆகவே அவருக்கு காம்பன்சேஷன் வழங்க வேண்டும் வழக்கின் அடிப்படையில் ரயில்வே தீர்ப்பாயம் 2005 அவருக்கு காம்பன்சேஷன் வழங்க சொல்லி தீர்ப்பு வழங்கின்றது. அதை எதிர்த்து மத்திய அரசு சார்பில் அப்பீல் செய்கிறாங்க. அந்த ரயில்வே தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து சேலஞ்சும் பண்ணுறாங்க. அதாவது நிகழ்வு நடந்த 2005, 2009 ரயில்வே தீர்ப்பாயம் அவர் காம்பன்சேஷன் வழங்க சொல்லி உத்தரவு போடுகின்றது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு. ஆனால் உயர்நீதிமன்றம், மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருகின்ற பொழுது ரயில்வே தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவர் கதவின் ஓரம் நின்று பயணித்தார், எனவே அவர் மரணத்திற்கு பொறுப்பேற்க முடியாது, காம்பன்சேஷன் வழங்க தேவையில்லை என்று வாதாடுறாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையிலிருந்து நாம் விலக முடியாது. அதிகாலை நேரத்தில் பீக் ஹவர்ஸில் ரயிலின் கதவிடுக்கில் நின்று கொண்டு பயணித்த மரணம் ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கான எந்த சட்டமும் இல்லாத சூழலில், அதே நேரத்தில் அதுக்கு மாற்று வழியும் இல்லை, அவர் வேலைக்கு போய் அவனை ரிஸ்க் எடுத்து தான் போகிறார், அதற்கு எந்தவித தடுப்பு சட்டமும் இல்லாத சூழலில் அவருக்காக வழங்க வேண்டிய காம்பன்சேஷனை தடுத்து நிறுத்த முடியாது, எனவே அவருக்கு உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என்று மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்படைகின்றது. சென்னையிலும் இந்தியாவின் பல பகுதியிலும் நாம் கவனிப்பு கொண்டு வேலைக்கு செல்பவர்கள் அவசரமாக ட்ரெயினில் ஏறி கதவு ஓரம் நின்று கொண்டு பயணிப்பதை நாம் அறிவோம். அப்படி நின்று பயணம் செய்யும்பொழுது மரணமடைவதை நாம் அறிவோம். அப்படி மரணம் அடைந்த சூழலில் அதற்கு எதுவும் கிளைம் செய்ய முடியாது என்ற கருத்தை முறியடிக்கும் விதமாக மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. ஸ்டாண்டிங் நியர் ட்ரெயின் டோர் இன் பீக் ஹவர்ஸ் நாட் நெக்லிஜென்ஸ் ஹைகோர்ட் ஆர்டர் என்ற செய்தி டிடி நெக்ஸ்ட் டிசம்பர் 10 வழங்கியிருக்கின்றது. இந்த செய்தி அனைவரும் கவனிக்கத்தக்கது.